வெல்கம் டு டிஎன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் ரொம்பவும் ஹெல்த்தியான உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி லட்டு செய்து வச்சுக்கிட்டு தினமும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு வந்தாலே போதும். உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் தானாகவே கிடச்சிரும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதை நாம் அதிக சத்துள்ள தோல் நீக்காத கருப்பு உளுந்தில் செய்ய போகிறோம். கருப்பு தோல் உளுந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதற்கு ஏற்றாற் போல் அளவுகளை சொல்கிறேன். 1/2 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ வெல்லம், இல்லைன்னா 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்கவே கூடாது. 50 கிராம் பொட்டுக்கடலை, ஏலக்காய் 5 அல்லது 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இதற்கு 200 கிராம் அளவு நெய் தேவை. இந்த லட்டை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக செய்கிறதுனால எவ்வளவு நட்ஸு வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, பேரிச்சைன்னு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் போடாமலும் கூட செய்யலாம். எல்லாவற்றையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதில் இந்த கருப்பு உளுந்தை ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த உளுந்து நல்லா வறுபட்டு வரத்துக்கு 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதுலேருந்து நல்ல வாசனை வரும். அது வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வாசனை வந்துருச்சுன்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். சூடு ஆறிய பிறகு அதோட ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு அது நல்லா சூடானதும் உடச்சி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை தேவைப்பட்டால் ஜல்லடை யூஸ் பண்ணி நல்லா ஜலிச்சிட்டு நைஸ் பவுடராக கூட எடுத்துக்கலாம். நான் ஜலிச்சிக்கலை இப்படியே தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதுனா நல்லா தட்டி நுணுக்கி பவுடராக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறதுனால அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிய இந்த கலவையை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ரெண்டும் ஒன்று நல்லா கலந்து டேஸ்ட்டாக வரும். இதோட வறுத்து எடுத்து வச்சுருக்க நட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கணும். நெய்யை சூடாக்கி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மீதம் இருக்கிற நெய்யை சூடாக்கி உளுந்து மாவு கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டைகளாக அழுத்தி பிடிக்கணும். எதுக்கு இந்த சூடான நெய் சேர்க்குறோம்னா, உளுந்து பவுடரில் இருக்க வெல்லத்தோடு சேர்ந்து சூடான நெய் இலகி வரும். அப்போ ஈஸியாக நம்ம லட்டாக பிடிக்க முடியும். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே லட்டை நல்லா அழுத்தி பிடிச்சிடணும். சூடாக இல்லைன்னா லட்டு பிடிக்க வராது, உதிர்ந்துடும். உடல்நிலை சரியில்லாதவங்களும் உடல் பலவீனமாக இருக்கிறவங்களும் கருப்பு உளுந்தனால் செய்த இந்த லட்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் பலமாகும். தோல் நீக்காத இந்த கருப்பு உளுந்தில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. வளரும் ஆண் பெண் பிள்ளைகளுக்கு இதுபோல் லட்டு செஞ்சு சாப்பிட கொடுங்க. அவங்களோட உடல் வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, கருப்பை வளர்ச்சி இதெல்லாம் சரியான முறையில் நடக்கிறதுக்கு இது உதவும். அதே போல் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை ஒரே இடத்துல லேப்டாப் வச்சு உட்காந்தபடி வேலை செய்கிறவங்க தினமும் இந்த லட்டை சாப்பிட்டாலே போதும். உடம்பு வலி, முதுகு வலி, கைகால் வலிலாம் சரியாயிடும். உடல் சூடு குறையும். இனி எல்லா வலிகளுக்கும் நோய்களுக்கும் டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இது போன்ற மருத்துவ குணம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.